Allahi wa barakatuhu. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam. Allahumma salli ala sayyidina nabiyyina maulana Muhammad wa barik wa sallim alaihi. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்றும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நம்பி இருக்கிறோம். இதுக்கு பேரு தான் ஈமான். இதோடு இல்லாம நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்த நபிமார்களையும் தூதர்களையும் நம்ப வேண்டும் என்பது ஈமானுடைய ஒரு அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات என்று அல்லாஹ் சொல்றான். இதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களை நாம் சிறப்பு மிக்கவர்களாக ஆக்கியிருக்கிறோம். ஒருவர் ஒருவருக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. அதுல ஒரு சில பேர் அல்லாஹ்விடத்திலே பேசியிருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்கள் நீங்க கணக்கெடுத்துக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க இந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக. எப்ப இந்த உலகம் உருவானதோ அதிலிருந்து ரசூலுல்லாஹ் வரை வந்திருக்கிறாங்க. அதுல 25 நபிமார்களை மட்டும்தான் இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், பாக்கி யாரையும் குறிப்பிடல. இதுல இப்ப யூதர்கள் சொல்றோமா இல்லையா, இவங்களுக்கு குர்ஆன் பனி இஸ்ரவேலர் என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். அதுலதான் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த நபிமார்களை அவர்களே கொலையும் செய்திருக்கிறார். யூதர்களை பல நபிமார்களை கொண்டுட்டாங்க. எது கொலை செய்வான், நல்லது செய்யப்பான்னு சொல்லுவான், உடனே கொலை செஞ்சிருவான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல என்ன செய்யணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அபுல் அன்பியா என்று ஒரு பெயரை கொடுத்திருக்காங்க. அபுல் அன்பியானா நபிமாருக்கெல்லாம் தந்தை என்று சொல்லுவாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய இன்னொரு மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் அத்துணை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி இதனுடைய தொடர் ரொம்ப பெருசு. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து மூலமாகத்தான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான் நபி. எனவே பாருங்க, ஒரே ஒரு தந்தைக்கு ரெண்டு மகன் மூலமாக வந்தவர்கள் தான் இந்த அத்துணை நபிமார்களும். ஆனா இந்த யூதன் என்ன பண்றான்னு சொன்னா, நாங்க தான் உயர்ந்தவங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க ஏத்துக்கிற முடியாது, அவர் நபி கிடையாது என்று சொல்லித்தான் இன்று வரைக்கும் ஏத்துக்கிறாம இருக்காங்க, அன்றைக்கும் ஏத்துக்கிறாம இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கிறியா இல்லையா? அவரும் யாரு? இப்ராஹிமுடைய மகன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமுடைய மகன். அந்த வழிதான் நான் வந்திருக்கேன், அதெல்லாம் ஏத்துக்கிறேன். என் குடும்பத்துக்காரர் நீ கிடையாது, ஏத்துக்கிற மாட்டேன். அப்படி அவங்கள்ட்ட ஒரு திமிரு பிடிச்ச தன்மை அந்த காலத்திலிருந்து இருந்தது, இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, எல்லா நபிமார்களையும் ஒன்றாக ஒரே காலத்திலே வாழ வைக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரு காலம். ஒரு சில நபிமார்கள் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், ஒரு சில நபிமார்கள் 5 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள், ஒரு சில நபிமார்கள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா வைத்தான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஒரு தனி சிறப்பு குர்ஆனில் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நீ எந்த சூறாவை திறந்து பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேரு ஒரு வார்த்தை இல்லாம இருக்காது. எல்லா ஜுஸூலையும் கிட்டத்தட்ட சொல்றாங்க 120 இடத்துல என்னமோ வருது அப்படிங்கிறாங்க. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே பேசியிருக்கிறாங்க. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், நபிமார்களை நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி நம்புறோமோ, இதற்கு முன்னாடி வந்த நபிமார்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்பதையும் நம்ப வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இவங்க முன்னாடி வந்த நபி, ரசூலுல்லாஹ் லாஸ்ட் வந்த நபி, அவ்வளவுதான். எல்லாருமே நபிமார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். ஏன் மற்ற நபிமார்கள் எல்லாம் பேசலையாண்டா? மற்ற நபிமார்கள் பேசல. இந்த நபிமார்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி நாங்க குர்ஆன் அவங்களுக்கு சொல்றோம், அதே சொல்லுவாங்க. அது யாரு சொல்லுவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு. அதை சொல்லுவாங்க. யாரு நேரடியாக எல்லா இடத்துல பேசுறதே கிடையாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான் மூசாவை பார்த்து, யா மூசா, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தடி வச்சிருப்பாங்க, ஒரு கம்பு, ஆட்டுக்கு இலை பறிச்சு போடுவாங்க, ஆடு மேய்ப்பாங்க. எல்லா நபிமாரும் எல்லாம் ஆடு மேய்க்க விட்டான். ஏன் ஆடு மேய்க்க விடணும் அப்படின்னா, மக்களுக்கு மாதிரி பல ஒரு ஆடு பார்த்தீங்களாக்க இங்கிட்டு விழுந்து ஓடும், ஒரு ஆடு அங்கிட்டு விழுந்து ஓடும். எல்லாத்தையும் ஆடு மேய்க்கிட்டு பார்த்தா பத்தி பண்றே என்ன பண்ணுறது, செம்பிளி ஆடு சொல்லுவோம்ல, ஒன்று ஓடுச்சா எதுக்கு போகவே தெரியாது, பின்னாடி 10 ஆடு வந்து ஓடும். மேய்க்கிறவங்க ரொம்ப சிரமம். இது எதுக்கு எல்லாம் கொடுக்குறான்னா, மக்கள் இந்த மாதிரி தான், ஒரு தண்ணி விழுந்து ஓடுவான், அப்படி விழுந்து ஓடுவான். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீ கொண்டு போவதற்காண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லா நபிமார்களுக்கும் ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்துதான் மக்களை பக்குவப்படுத்துகிறான். அப்போ ஒரு தடவை அல்லாஹ் பேசுறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, உங்க கையில என்ன இருக்கு மூசா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். உடனே அவங்க கம்புன்னு சொல்லியிருக்கலாம். காலகி அசாய் அத்தவக்கவ் அலைஹா வ உஸ்பிகா அலா கனமி. அல்லாஹ்வோட பேசிட்டான் சாதாரண ஆளா? உடனே அவங்க சொல்றாங்க, கம்புன்னு சொல்லாம, யாரெல்லாம் இது கம்பு, நான் ஊட்டிக்கிடுவேன், ஆட்டுக்கு இலை வச்சு போடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில நபிமார்களுக்கு நம்மோடு பேசுகின்ற அந்த வாய்ப்பை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம தப்பு செய்யறதுக்கும் நபிமார்கள் தவறு செய்யறதுக்கும் உடனே அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருவோம். நீ நம்ம எவ்வளவு தப்பு செய்யறோம், தண்டனை கிடைக்குதா? எல்லாம் மன்னிச்சிடலாம், அல்ல நாளை மறுமையில தண்டனை தரலாம், மன்னிச்சிடலாம். ஆனா நபிமார்கள் உடனே வந்துடும். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அல்லாஹ் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னாங்க. உடனே நீ கையில கம்பு வச்சுக்கிறீல்ல, ஒரு இலைய பறி, அந்த மரத்துல அதை சாப்பிட்றது சரியாயிடும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். அது மாதிரி இந்த இலையை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, வயிற்று வலி சரியாகி போச்சு. அடுத்த நாள் 2 நாள் திரும்ப வயிற்று வலி வருது. அல்லாட்ட கேட்க வேண்டாம், இலையை பறிச்சு சாப்பிட்டாங்களா, வயிற்று வலி கூடி போச்சு. அப்போ அல்லாட்ட கேட்க, அல்லா நீ தானே இந்த இலையை சொன்ன? அம்மா நான் சொன்ன அன்னைக்கு இன்னை வயிற்று வலி சிப்பா, நீ தான் ஒரு வருஷத்துக்கு பறிச்சுக்கிட்டா சரியாயிடுமா? அல்லா கேட்டான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருப்பவர்கள், நபிமார்கள் பாவம் அற்றவர்கள், இந்த சமூகத்துக்காக உழைத்தவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் உழைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் படாத பாடே கிடையாது யூதர்களிடத்துல. அவர்களை கொண்டு வந்து நைல் நதியில காப்பாற்றி அவங்களை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து சொர்க்கத்திலேருந்து மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவை இறக்கி அதை கொடுத்து என்னெல்லாம் பண்ணாங்க யூதர்களுக்கு. ஆனா நன்றி கட்டவங்க யூதர்கள். அதாவது பிறோனிடத்திலே மாட்டிக் கொள்கிறார்கள் யூதர்கள். நல்லா தெரிஞ்சு, யூதருக்கு ஒரு நாடு கிடையாது, இப்படி பிடிச்சதுதான் பாலஸ்தீனத்தை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு, யா அல்லாஹ் இவங்களெல்லாம் காப்பாத்துன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. நைல் நதி குறுக்கிடுகிறது. அப்போ தடியை வச்சு என்ன செய்யறாங்க, இப்படி அடிக்கிறாங்க. 12 பாதைகளாக பிரிந்தது. ஓடக்கூடிய நதி என்ன செய்யுங்க, சோறு மாதிரி ஆயிடுச்சு. 12 பாதை. இந்த குடும்பத்தாரெல்லாம் போங்க போங்கன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டாங்க. அந்த பக்கம் போய் சேர்றாங்க. பிறோனுடைய ஆட்களும் பார்த்துட்டு வேகமா துரத்திக்கிட்டு வர்றான். அது வரைக்கும் திறந்து இருந்தது. நடுவுல வந்த பொருள் நைல் நதி எல்லாம் மூட சொல்லிட்டான். பிறோனும் அழிந்தான், அந்த மக்களும் அழிந்தார்கள். அதற்கு பிறகு தீக் என்று சொல்லக்கூடிய மைதானத்துல இவங்க எல்லாம் தங்க வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்க வச்ச பிறகு சாப்பாடு என்ன பண்றது, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு வேலைக்கும் பொரிச்ச கறி அது இது எல்லாமே மண்ணு சல்வான்னு சொல்லுவாங்க, சொர்க்கத்திலேருந்து தட்டு தட்டா வந்துச்சான். வந்து நல்லா திங்க வேண்டியது தானே. இவன் என்ன பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது, அப்புறமா சாப்பிடுவோம். அல்லாஹ் சொல்லினா அப்படிலாம் வைக்கக்கூடாது, உனக்கு தேவைக்கு நான் இறங்கிக்கிட்டே இருப்பேன்.
காலைல ஒருத்தவரும் சாயந்தரம் ஒருத்தவரும், நீ ஏன் சேமிச்சு வைக்கிற? அது பொருள் சொன்னாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, டெய்லி கறிலாம் திங்க முடியாது, எங்களுக்கு கீரை வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளைப்பூடு வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னாங்க. அப்போல்லாம் விவசாயமே கிடையாது. கொஞ்சம் அல்லாட துவா செஞ்சு விவசாயம் பண்ணிக்கிறதுப்பான்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து வெள்ளைப்பூடு, வெங்காயம், கீரை எல்லாமே, பருப்பு எல்லாம் அந்த நேரத்துலலாம் விவசாயம் பண்ணப்பட்டது. பண்ணி அதையும் சாப்பிட்டாங்க. அப்படியே தான் ஊர் ஊரா போய் மக்கள் எல்லாம் கெடுக்கிறது தான் அவங்க வேலை. அவங்களுடைய மெயின் வேலை என்ன தெரியுமா? நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவோம், அதான் யூதன். ஆனா முஸ்லிம்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் உயர்ந்தவர்கள் என்று நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நபிமார்கள் என்பவர்களை நம்ப வேண்டும். நபிமார்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு வேதம் வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதம் வந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஜபூர் என்று சொல்லக்கூடிய வேதம் வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய பைபிள் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக குர்ஆன் ஷரீஃப். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கிட்டோம் அவள் இல்லை, நபிமார்களையும் ஏற்றுக்கிறணும். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் ஏற்றுக்கிறோம். நம்ம வேதத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, அந்த முன்னாடி வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தௌராத்துல என்ன இருந்துச்சு, குர்ஆன்ல இருக்கு. ஜபூர்ல என்ன இருந்துச்சு, குர்ஆன்ல இருக்கு. இன்ஜீல்ல என்ன இருந்து, குர்ஆன்ல இருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்றான் தெளிவாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்பாங்க, எப்படி ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் இதே காலத்துல உள்ளவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் குர்ஆன்ல எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா உலகத்தில ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமாக வச்சிருக்காங்க. எல்லாரும் செல்வந்தர்கள் இல்லை, எல்லாரும் பணக்காரவங்களா இல்லை. ஒருத்தர் முதலாளி, ஒருத்தர் தொழிலாளி, ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, ஒருத்தர் சமைக்கிறாரு, ஒருத்தர் கூலி வேலை செய்யறாரு, ஒருத்தர் காவாடுறாரு, ஒருத்தர் வேலையே இல்லாம இருக்கிறாரு, ஒருத்தர் மாடி வீட்டுல இருக்கிறாரு, ஒருத்தர் ஓடு வீட்டுல இருக்கிறாரு, ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்கிறாரு. எல்லாரும் சமமா வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்ல, நொந்துக்கிற கூடாது. என்ன எல்லாம் இப்படி வச்சுட்டானே, அப்படி வச்சுட்டானே. நம்மளுக்கு என்ன இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பார்க்கின்ற பொழுது, செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம பல செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில செல்வந்தர் இருக்கிறாங்க, நான் சொத்தை எப்படி பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன்னு தெரியல. பிள்ளைங்க பாக்குறான், எப்படா அவன் மண்டைய போடுவான், சொத்தை கைப்பற்றலான்னு அவன் பாக்குறான். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம்மள நிம்மதியா சாப்பிட, நிம்மதியா தொழுக, நிம்மதியா வச்சிருக்கிறானா, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு ஏழைகள் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஏழை கணக்கு எப்ப போயிடுவாங்க? சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனா செல்வந்தர்கள், பணக்காரர்கள் 50 வருஷத்துக்கு பிறகுதான் போவாங்க. 50 வருஷத்துனா அது வரைக்கும் வெளியே இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட பொருளுக்கு என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க சொர்க்கம் போக முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி காட்டினாங்க. ஏன் சொல்றேன்னா, அல்லாஹ் உலகத்துல எப்படி நபிமார்களை சிறப்புக்குரியவர்களாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பை, ஒரு சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ, அதே போலதான் நமக்கு உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை, ஒருத்தருக்கு ஒரு வசதி, ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதை பார்த்து நாம் நொந்து விடாமல் நமக்கு என்ன தரப்பட்டிருக்கோ அதை நாம் முன்னோடிகளாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகின்ற பொழுதுதான் நாம் நல்ல அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நெருக்கமாக இறைவன் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.